எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நடந்து முடிந்த தீபாவளி பண்டிகை காலத்தில் இந்தியாவின் சில்லறை விற்பனை 5.4 லட்சம் கோடி ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு நடத்திய ஆய்வில் ஜிஎஸ்டியின் வரி விதிப்பில் ஏற்படுத்திய சீர்திருத்தங்கள், உள்நாட்டு பொருட்களுக்கான முன்னுரிமை ஆகியவற்றால் டயர் 1 முதல் டயர் 3 வரை உள்ள நகரங்களில் சில்லறை விற்பனை அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது இந்தியாவின் சில்லறை விற்பனை 4.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் நடப்பு ஆண்டின் தீபாவளியின் போது இந்தியாவின் சில்லறை விற்பனை 25% அதிகரித்து 5.4 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. நுகர்வோரில் 87% பேர் இந்திய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டியதால் இறக்குமதி செய்யப்பட்ட சீன பொருட்கள் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. குறிப்பாக தற்சார்பு பாரதம் முன்னெடுப்பால் இந்திய உற்பத்தியாளர்களின் விற்பனை 25% அதிகரித்துள்ளது. மொத்த பண்டிகை விற்பனையில் ஆஃப்லைனில் மட்டும் 85% வரை விற்பனை நடந்துள்ள நிலையில் அதில் தங்கம் மற்றும் நகைகள் 10%, எஃப்எம்சிஜி 12%, எலக்ட்ரானிக்ஸ் 8%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் என்று அழைக்கப்படும் வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், பர்னிச்சர் உள்ளிட்ட பொருட்கள் 7% விற்பனையாகியுள்ளது. தீபாவளியின் போது சேவை துறையில் 65,000 கோடி ரூபாய் வரை விற்பனை நடந்துள்ளதால் சுமார் 50 லட்சம் தற்காலிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் சில்லறை வணிக பொருளாதாரத்திற்கு 2025 தீபாவளி விற்பனை புதிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்றும் 9 கோடி சிறு வணிகர்களும் உள்ளூர் உற்பத்தியாளர்களும் பயனடைந்துள்ளனர் என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.